நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி. புன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மெளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அண்ணே உன்னையல்லால் வேறு யாரை நினைக்கேனே. திருச்சுழிங்கிற ஆச்சரியகரமான ஒரு சிவஸ்தலம் இது. திருச்சுழிக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. முக்திபுரம், ஜோதிபுரம், பிரளயகாலவனம், மருதவனம், ஆதி கைலாயம், நந்திவிடங்க கஷேத்திரம், இப்படிலாம் நிறைய திருநாமங்கள் இந்த கஷேத்திரத்துக்கு உண்டு. இங்க சுவாமி மூலஸ்தானத்துல பூமிநாதர், திருச்சுழியல் பெருமான், பிரளய கால விடங்கர் இதெல்லாம் சுவாமிக்கு பேர். அம்பாள் துணை மாலை நாயகி, சிநேகவள்ளி, மாணிக்கவள்ளி. கவ்வை கடல் புண்ணிய தீர்த்தம், குண்டாறுன்னு ஒரு அழகான நதி ஒன்று ஓடுறது. பாண்டிய நாட்டு 14 பாடல் பெற்ற ஸ்தலத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகளால புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதி. திருவாசகத்துல புகழ்ந்துரைக்கப்பட்ட ஒரு க்ஷேத்திரம். ஒவ்வொரு யுகத்துல ஒத்தொத்தரால பூஜை பண்ணப்பட்ட பெருமையுடையது. 1008 சிவாலயம் தரிசனம் பண்ணின பலன் ஒரு சிவாலய தரிசனத்தினால கிடைக்கிறது. ஒரு சாதாரணமா ஒரு பழமொழி சொல்லுவா, புண்ணிய கஷேத்திரங்கள்லாம் நிறைய ஏதாவது அபவாதம் பண்ணா காசியில போய் அங்க கங்கா ஸ்நானமும் விஸ்வநாதர் தரிசனமும் காசியிலேயே பண்ணினோம் அப்படின்னா கும்பகோணத்துக்கு வரணும். அது மாதிரி எந்தெந்த கஷேத்திரங்கள்ல நாம என்னென்ன பண்ணின பாவங்களுக்கு திருச்சுழி வந்தா போறோம். ஆனா திருச்சுழியில ஏதாவது அபவாதம் பண்ணா வேற எங்கேயும் போக முடியாது, இந்த ஊர்ல தான் வரும். அப்படி ஒரு சிவாலயம். இங்க சேரமால் பெருமானோட தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வர. ராத்திரி வந்து படுத்துக்கிறார். மறுநாள் காலையில பொழுது விடிஞ்ச உடனே இறங்கி ஸ்நானம் தான் பண்ணிட்டு சிவபூஜை பண்றதுக்காக உட்கார்ந்தா நகரம் முழுக்க சிவலிங்கமா தெரியுது. இந்த ஊர்ல செருப்பை போட்டுட்டே நடக்கப்படாது, எங்க பார்த்தாலும் சிவலிங்கம். சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஊருக்கு வர்றதுக்கு பயப்பட்டார். இங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருச்சென்று கொடுக்கிறார் சுவாமி, அதோட காட்சியும் கொடுக்கிறார். இந்த ஊருக்குள்ளேயே வராம ஊருக்கு வெளியில இருந்தே பாடுறாராம், பயந்து போய். ஏன்னா எங்க காலுக்கு எடுத்து வச்சாலும் அது சிவலிங்கமா இருக்கு, நாம இந்த ஊருக்குள்ள வரலாமா வேண்டாமான்னு பயந்து போய். அப்படி ஒரு சிவக்ஷேத்திரம் இது. இந்த க்ஷேத்திரத்துக்கு வரத்துக்கு சுவாமிய தரிசனம் பண்ணாலே 21 தலைமுறை பித்ருக்கள் முக்தி அடைகிறான். அதற்கு சாட்சியா இங்க இன்னைக்கும் மோட்ச தெய்வம் ஏற்ற சம்பிரதாயம் உண்டு. இறந்தவாளுக்கு சுவாமி பேர்ல அவ நல்ல முக்தி அடையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இப்படி ஒரு கோவில் 27 சதுர்யுகத்துக்கு முன்னாடி ஹிரண்யாட்சகனுடைய வாசனையினால பூமி தேவி ஒரு தோஷம் அடைகிறார். நல்லவா இருக்கா, அவளோட ஒரு சிநேகிதம் இருக்குன்னா நல்ல புத்தி வரும். பூமி தேவி ஹிரண்யாட்சகனோட ஒரு தோஷம் வந்ததுக்கு அந்த பூமி தேவி தபஸ் பண்றான். பூமி தேவி தபஸ் பண்ணி ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தி சுவாமிய பூஜை பண்றா. அதனால சுவாமிக்கு பூமி தேவி பூஜை பண்ணதுனால பூமிநாதர்னு பேர். பூமி தேவிக்கு அனுகிரகம் பண்றார். முதல்ல நந்திகேஸ்வரருடைய அவதார கஷேத்திரம் திருவையாறு.
பஞ்சநத கஷேத்திரம்னு பேர். சிலாத முனிவர் தபஸ் பண்ற. சிலாத முனிவருடைய தபசுக்காக பூமியை உழர்த்த பூமியிலேருந்து தங்கப்பட்டி கிடைக்கிறது. அந்த தங்கப்பட்டியை திறந்து பார்த்தா 3 கண்களோட ஒரு அபூர்வமான ரூபம். 2 குழந்தையா இருந்தா ரைட்டுங்களா, 3 கண்ணோட பயப்பட ஆரம்பிச்சிட்டார். உடனே அசரீரி சொல்றது, இந்த பெட்டியை திறந்து மூடு. திறந்து மூடினா குழந்தை ஜபிச்சுண்ட பகவானுடைய நாமாவை ஜபிச்சுண்ட அந்த குழந்தை பிறந்ததுனால ஜப்பேஸ்வரன் பேர். அவர் தான் நந்திகேஸ்வரர். அந்த ஜப்பேஸ்வரர் 9 கோடி முறை சிவநாமம் ஜபம் பண்ணின இடம் இந்த கஷேத்திரம். நந்திகேஸ்வரர் அந்த நந்திகேஸ்வரராக அந்த ஸ்தானம் பெற்றது இந்த கஷேத்திரம். அப்போ இந்த கஷேத்திரத்தினுடைய மகத்துவம் சொல்லனா பெருமிடுகிறது. எல்லாத்தினாலையுமே விசேஷம். இங்க இருக்கக்கூடிய தூண்கள்ல இருக்கக்கூடிய சிற்பங்கள் ரொம்ப அரிதா இருக்கும். ஒரு சிற்பம் ரொம்ப அரிதா இருக்கும், அபூர்வமான சிற்பம். அதுல ஒண்ணு விநாயகிங்கிற ஒரு சிற்பம். விநாயகரை பார்த்திருப்போம். விநாயகின்னு ஒரு சிற்பம். ஒரு ஸ்திரீ ரூபமா இருப்பா கணபதி, கையில வியாகிர ரூபமா இருக்கும். இப்படிலாம் ஒரு அரிதான சிற்பம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பூமியில பிரளயம் ஏற்படுறது. உலகமெல்லாம் தீர்த்தத்தில் இருக்கு. அவ்வளவுதான். இனிமேல் உலகம் எல்லாம் தீர்த்தத்தோடு மூழ்கி இருக்கு. அப்போ தேவர்கள்லாம் சுவாமியை பிரார்த்தனை பண்ற, இந்த பூமியை காப்பாத்தனம் அப்படின்னு. அப்ப சிவபெருமான் தன்னுடைய திரிசூலத்துல தாங்கி, திரிசூலத்தினால பூமியில ஒரு துவாரத்தை ஏற்படுத்துறார். அந்த தீர்த்தம் எல்லாம் உள்ள போறது, தீர்த்தம் எல்லாம் வெளியேறுது. அந்த தீர்த்தம் எல்லாம் சுழித்து கொண்டு உள்ள சென்ற காரணத்தினால தான் இந்த ஊருக்கு திருச்சுடி. அப்படி அந்த பிரளய காலத்துல எதெல்லாம் மிச்சம் இருந்ததோ அந்த சிற்பங்கள்லாம் இங்க இருக்கு. அபூர்வமான சிற்பங்களை இங்க பார்ப்போம். நடராஜர் பார்த்தெல்லாம் எல்லா கோவில்கள்லயும் நம்ம பார்ப்போம். உற்சவ திருமேனி பார்ப்போம். பாண்டிய நாட்டு சிவாலயங்கள், நிறைய சிவாலயங்கள்ல கருங்கல் திருமேனியை பார்க்கலாம். சோழ நாட்டுல அபூர்வம், பார்க்கறது ரொம்ப கஷ்டம். பாண்டிய நாட்டுல எல்லா கோவில்களையும் கிட்டத்தட்ட மதுரையா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், திருப்புவனமா இருக்கட்டும், காணப்பேரா இருக்கட்டும், இப்படி எல்லா கோவில்கள்லயும் எங்கேயாவது ஒரு இடத்துல நடராஜர் இருக்கும். இங்கே அதே மாதிரியான நடராஜர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதே மாதிரி இந்த கஷேத்திரத்துல தன்னுடைய பாடல்ல காளியையும் சேர்த்து பாடியிருக்காருங்க. கஷேத்திர தேவதையாக பாடியிருக்கார். இந்த ஊர்ல பிரகத்பாலன் அப்படிங்கிற ஒரு ராஜா, பாண்டிய ராஜா, அவனுக்கு பிரம்மஹத்தி ஏற்பட்டு எங்கேயோ எத்தனையோ கஷேத்திரங்கள் போயிட்டு 1008 சிவாலயம் தரிசனம் பண்ணிட்டான். அவனுக்கு நிவர்த்தி ஆகல. இந்த கவ்வை கடல்ல ஸ்நானம் பண்றான். ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கிறான், கங்கைக்கு சமானமாது எழுந்துக்கிறான். அவனுக்கு பிரம்மஹத்தி நிவர்த்தி. அதனாலேயே 1008 சிவாலயம் போன பலன் இங்க உண்டு. இதெல்லாம் விட ராமபிரான் ராமேஸ்வரத்துக்கு அப்புறமா தரிசனம் பண்ண கஷேத்திரம் இது. ராமேஸ்வரத்தில் அவருக்கு பிரம்மஹத்தி போச்சு. ராமருக்கு சின்ன குழந்தையா இருக்கிறது ஒரு கல் மேல கால் தூசிப்பட்டு அந்த கல் பொண்ணா எழுந்துட்டா. அகலிகை. அந்த அகலிகை தன்னுடைய மகரிஷியா இருக்கக்கூடிய பதியோட சேர்ந்து பற்பல கஷேத்திரங்கள் இங்க சுவாமி தரிசனம் பண்றாங்க. அகலிகை கௌதமரோட சேர்ந்த சன்னதி. இப்படி எல்லாம் நிறைய அபூர்வமான விஷயங்கள் உண்டான ஒரு திவ்ய கஷேத்திரம் இந்த திருச்சுடி. இப்படி இருக்கக்கூடிய இந்த திவ்ய கஷேத்திரத்துலதான் இன்னைக்கு நமக்கு ஒரு கால வேளையில தனுர் மாசத்துல அற்புதமான ஒரு தரிசனம். பிள்ளையார், பெரிய பிள்ளையார் இருக்கார். அம்பாள், அற்புதமான அம்பாள். இந்த கஷேத்திரத்தினுடைய மகத்துவம் முன்னோர்கள் முக்தி அடைவதற்கு உண்டான வழியை காமிக்கிறது. பாண்டி 14ல அற்புதமான ஒரு ஸ்தலம் திருச்சுடி ஆனந்த தரிசனம். ஹர ஹர நம பார்வதி பதஜே.